முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்ய கோரும் மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை நடைபெறவுள்ள நிலையில் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலைக்கு லஞ்சம் வாங்கியதாக அமலாக்கத்துறை தொடர்ந்த பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கடந்த செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. ஜாமீன் வழங்கிய 2 நாட்களுக்குள் அவர் மீண்டும் அமைச்சர் பதவியேற்றதை தொடர்ந்து இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட வித்யாகுமார் சார்பில் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா தலைமையிலான அமர்வு விசாரித்து கடந்த 23ஆம் தேதி மிக முக்கியமான 2 வாய்ப்புகளை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கியது. அமைச்சர் பதவியில் தொடர விருப்பமா அல்லது ஜாமீனில் தொடர்ந்து சுதந்திரமாக இருக்க விருப்பமா என்பதை முடிவு செய்து திங்கட்கிழமைக்குள் தெரிவிக்குமாறு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் இந்த வழக்கில் சம்மன் என்பது சாட்சிகளுக்கான சம்மன் டிசம்பர் மாதம்தான் அளித்து முடிக்கப்படும். எனவே இந்த விசாரணை வரும் மே மாதம்தான் தொடங்கும். எனவே அவர் சாட்சிகளை கலக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அந்த வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. இறுதியாக அமைச்சர் பதவியில் தொடர விருப்பமா அல்லது ஜாமீனில் இருக்க விருப்பமா என்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பி விசாரணையை இன்று பிற்பகல் 2 மணிக்கு தள்ளி வைத்திருந்த நிலையில் நேற்று மாலை அவர் ராஜினாமா செய்திருப்பது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான். தற்போது அவர் எடுத்திருக்கிற முடிவு தான் அமைச்சராக தொடர விரும்பவில்லை, ஜாமீனில் தொடர்ந்து இந்த வழக்கில் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன் என்ற தகவலைத்தான் உச்சநீதிமன்றத்திற்கு இன்று பிற்பகல் அவரது சார்பில் ஆஜராக உள்ள வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதை பதிவு செய்து கொள்ளும் உச்சநீதிமன்றம் அவரது ஜாமீன் மனுவை ரத்து செய்ய கோரும் மனுக்களை தள்ளுபடி செய்யவே வாய்ப்பு அதிகமாக உள்ளது. காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.